அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயன் தரக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். உங்களோட ஹாஜத்தை, உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்கள் 7 முறை காலையிலும் மாலையிலும் ஓதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய துவா, உங்களுடைய தேவை எப்பேற்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நாள் பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். இதை குறித்து ஒரு ஹதீஸ் கூட இருக்கு. அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சமூரத் இப்னு ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சமுரத் இப்னு ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பேருமே அடிக்கடி ஓதிய ஒரு துவாவை உங்களுக்கு நான் கற்று தரட்டுமா அப்படின்ட்டு சமுரத் இப்னு ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டாங்க. அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, எனக்கு அதை கற்றுக் கொடுங்க, அது என்ன ஒரு துவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவங்க அதை பற்றின விளக்கத்தை சொன்னாங்க. யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு துவாவை ஓதுறாங்களோ அவங்களோட தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறந்த ஒரு துவா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துவாவை சொன்னாங்க. அந்த துவா என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துனீதுனி வ அன்த துஹீனி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நீயே என்னை படைத்தாய், நீயே எனக்கு நேர்வழியும் காட்டினாய், நீயே எனக்கு உணவளித்தாய், மேலும் நீயே எனக்கு நீர் புகட்டினாய், நீயே என்னை மரணிக்க செய்வாய், பிறகு நீயே எனக்கு உயிர் கொடுத்து எழுப்புவாய். இதனுடைய அர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய ஆற்றல், அவனால் மட்டும்தான் இது எல்லாமே செய்ய முடியும். அந்த ரப்பால மட்டும்தான் நமக்கு உயிர் கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும், நமக்கு நேரான பாதையை கொடுக்க முடியும், உணவு எல்லாமே அந்த அல்லாஹுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரப்பை நம்ம புகழ்ந்து நம்ம இதில் துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். எப்போவுமே நம்ம துவா கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். அடுத்து அல்லாஹ்வை நம்ம புகழணும். புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நாம துவா கேட்கணும். அவனுடைய வல்லமைகள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அதிசயங்கள் அல்லாஹுவால அற்புதங்கள் நெருக்கலை கொடுத்து, அந்த அற்புதங்களை அல்லாஹுவால நம்ம புகழணும். இது எல்லாமே உன்னால மட்டும்தான் யார் அப்படியே முடியும், உன்கிட்ட தான் என்னால் அணுக முடியும், நீ தான் எனக்கு கொடுக்கணும், உன்னை தாண்டி யார் இருக்கா, யாரால முடியும், அந்த சக்தி உன்னை தாண்டி வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புகழ்ந்து நம்ம எல்லாம் துவா கேட்கணும். அந்த வகையில இந்த துவா ரொம்பவும் சிறந்த துவாவா இருக்கு. இந்த ஒரு துவாவை நீங்க காலை மாலை 7 முறை, காலை மாலைங்கிறது நீங்க காலையில ஃபஜர் தொழுதுட்டு கூட ஓதலாம். அதே மாதிரி மாலை அப்படிங்கும் பொழுது அசர் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம், இல்லை தனிப்பட்ட முறையில காலை மாலை சும்மா இருக்கிற நேரத்துல கூட நீங்க 7 முறை ஓதி பாருங்க. உங்களுடைய எப்பேற்பட்ட ஹாஜத்தா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த ஹாஜத்தை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவாவை 7 முறை ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துதீமுனி வ அன்த தஸ்கீனி
وأنت تميتني وأنت تحييني اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி உங்களுடைய எப்பேற்பட்ட ஹாஜத்தா இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்க அந்த ரப் நமக்கு உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன ரொம்ப அற்புதமான ஒரு துவா. இதை அடிக்கடி அவங்க ஓதியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை அடிக்கடி ஓதி நம்மளுடைய எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.